Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் ஏற்றுமதி செய்யப்படும் திண்டுக்கல் சந்தைக்கு 50 டன் பூக்கள் வந்துள்ளதாக கூறப்படுகிறது. பண்டிகை காலம் என்பதால் பூக்களின் தேவை அதிகமாக உள்ளதால் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அதிக அளவில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பூக்கள் வாங்கிச் சென்றதால் சந்தையில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் வந்து கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு ஆயுத பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய செண்டுமல்லியினுடைய விலை வீழ்ச்சியாக இருக்குது. செண்டுமல்லி போன வருடம் 100 ரூபாய்க்கு விற்பனை ஆச்சு. இந்த வருஷம் 20 ரூபா 25 ரூபா விற்பனை ஆகுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மழை இல்லாததுனால செண்டுமல்லி பூக்கள்லாம் நல்ல தரமாக வந்திருக்கு. வியாபாரிகளுக்கு இது மகிழ்ச்சியாக இருக்குது. மீதி பூக்கள்லாம் விலை ஏற்றமாக தான் இருக்குது. இப்போ மல்லிகைப்பூலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 1500 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. முல்லைப்பூ பார்த்தீங்கன்னா 700 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஸு 150 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. மற்றும் அரளிப்பூ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. இது பூராமே அரளி, சம்மங்கி, கோழிக்கொண்டை, செவந்திப்பூ இதெல்லாம் ஆயுத பூஜைக்கு பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் விலை ஏற்றமாக தான் இருக்குது. ஆனால் செண்டுமல்லி ஒன்று தான் விலை கம்மியாக இருக்குது. இது கடந்த ஆண்டுகளை விட காட்டி இந்த ஆண்டு பூக்கள் வரது அதிகம். இது அனையுமே விலை கம்மியாக இருக்கிறதுனால பூ ஈரம் இல்லாமல் இருக்கிறதுனால வெளியூர் வியாபாரிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் வாங்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க.